அமெரிக்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள குடியேற்ற தடை பாகிஸ்தானுக்கும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியா, சோமாலியா, ஈரான், ஈராக், சூடான், ஏமன் மற்றும் லிபியா உள்ளிட்ட 7 நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு வருபவர்களுக்கு விசா வழங்க தற்காலிக தடை விதித்து அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு சர்வதேச நாடுகள் மத்தியில் கண்டனம் எழுந்துள்ள நிலையில் தற்போது தடை விதிக்கப்படும் பட்டியலில் பாகிஸ்தானும் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை அதிகாரி ரீயன்ஸ் பிரிபஸ் அளித்துள்ள பேட்டியில், தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளைப் போலவே பாகிஸ்தானிலும் தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியுள்ளார். பாகிஸ்தானில் தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக அமெரிக்க அரசு வெளிப்படையாக கூறியிருப்பது இதுவே முதன்முறையாகும். இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு எதிரான தடை முஸ்லிம்களுக்கு எதிரான தடை அல்ல என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். சிரியா, ஈரான், ஈராக் உள்ளிட்ட 7 இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த அகதிகள், சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவை நுழைய தடை விதித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டார். இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள ட்ரம்ப், தனது உத்தரவு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரானது அல்ல என்றும் ஊடகங்கள் தவறான பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுக்கவும் அமெரிக்க மக்களின் பாதுகாப்பை உத்தரவாதம் செய்யவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு எதிராகவே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் 40க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளுக்கு இந்த தடையால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார்.